என்னோட பேர் சரண். நான் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி இன்டர்ன் பண்ணுறேன் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில். இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்ட் டொபாக்கோ டே வந்துட்டு கடைப்பிடிச்சிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம ராமகிருஷ்ணா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வந்துட்டு போட்டிருக்காங்க டொபாக்கோ அவேர்னஸ் மாதிரி. எத்தனையோ பேர் சும்மா இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைமில் சோஷியல் மீடியாஸ்லாம். ஸோ நாங்கள் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். மவுத் கேன்சர் ரொம்ப அடிக்ஷன். நம்ம வந்து ஒன் டைம் அதை எடுத்தோன்னா மறுபடியும் அது வந்து எடுக்கணும்னு தோணும். ஸோ அதுவே ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து ரீல்ஸில் க்ரியேட் பண்ணனா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் தான் அடிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வரும்போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இட்ஸ் குட். புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறப்போ இவங்களுக்கு புற்றுநோய் மட்டுமல்ல, மாரடைப்பு, பக்கவாதம், இப்படி பல நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வர்றப்போ அவங்க இளைஞர்கள் வந்து அவங்களுடைய யூஸ்ஃபுல் ஏஜில் பிரெட் வின்னர் ஆஃப் ஃபேமிலியாக இருக்கிறப்போ இந்த நோய்க்கு அவங்க பலியாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் இதை பற்றிய விழிப்புணர்வு அவங்க மக்கள்கிட்ட ஏற்படுத்தி புகையிலை பழக்கம் இருக்கிறப்போ ஏர்லியாக என்னென்ன சேஞ்சஸ் வரும், ஒரு கன்னத்தில் வந்து ஒரு ஒயிட் பேட்ச், லியூகோப்ளேக்கியா வரலாம், ரெட் பேட்ச், எர்த்ரோப்ளேக்கியா வரலாம், நீண்ட நாள் ஆறாத புண்ணு இருக்கலாம். இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க இமீடியட்டாக இது புகையிலை பழக்கத்தினால வருதுன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட அணுகி முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இந்த புகையிலை பழக்கத்துலேருந்து விடுபட்டாங்கன்னா அவங்க வந்து அதனுடைய லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ்லையோ இல்லை கேன்சரையோ மற்ற பக்க விளைவுகளையோ நோய்களையோ தடுக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா சிகரெட் பாக்கெட்ஸில் எதுலையா இருந்தாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் பேக்கெட்ஸ் அட்ராக்டிவ், அதுதான் இன்னைக்கு டாப்பிக்காக இருக்குது. ஸோ வாட் திஸ் இஸ், அவங்களே வந்து உங்களை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் தி மார்க்கெட் த ப்ராடக்ட். இது என்னன்னா, இது எடுத்துக்க கூடாது, ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரும். ஏன்னா யாருமே வந்து என்ன ஃபைன் லெட்டர்ஸ், ஃபைன் மெசேஜஸை யாருமே படிக்க மாட்டாங்க. என்ன பெருசாக எழுதியிருக்கோ அதை பார்த்து அப்படியே வாங்கிடுவோம் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால். ஸோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அதே மாதிரி புற்றுநோய் இதுல எப்படி வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 30 டாபிக்ஸ், அதுவும் வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வெப்சைட், ஒரு டெலிஃபோன் கால், ஒரு ஆப், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா ஏன் நம்ம பண்றோம்னா இட் ஷுட் ரீச் த பப்ளிக். நம்ம வந்து இது பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸா வந்து இதை போய் நம்ம ரீச் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.